அன்பார்ந்த பெப்பர்ஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். 2014 வருஷத்துடைய ஆண்டு பலன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மிதுன ராசி பார்க்க போறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியில குரு இருக்காரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானும் ராகுவும் சேர்ந்திருக்காங்க. 11ஆம் வீடும் சொல்லக்கூடிய மேஷத்துல கேது பகவான் இருக்காரு. இப்படி வருஷம் ஆரம்பிக்கும் போது ஜென்மகுருன்னு சொல்லக்கூடிய ராசியில குரு இருக்கக்கூடிய தன்மை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி ராகு சேர்ந்து இருக்கிறாங்க, லாபஸ்தானத்துல கேது, இப்படி முக்கியமான பெரிய கோள்கள் ஆண்டு ஆரம்பத்துல மிதுன ராசிக்கு சுமாரான பலன் தரக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க. இருந்தாலும் குரு வக்ரம் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் ஆரம்பிக்குது. மார்ச் மாசம் வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறது மிதுன ராசியில இருக்கவங்களுக்கு குழப்பம், தடை, கவலை, சஞ்சலம் போன்ற விஷயங்கள்லாம் இருந்து விடுதலை கிடைக்கும். ஏன்னா ராசியில குரு இருக்கும்போது உபய ராசிக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி குரு பகவான் ராசியில இருக்கும் பொழுது ஜென்ம குருன்ற அமைப்புல மிதுன ராசியில இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் குழப்பம், தடை, சஞ்சலம்லாம் இருந்திருக்கும். அப்போ அந்த குரு வக்ரமாகும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் குரு பலமாக இல்லைன்னு அர்த்தம். வக்ரமாகும் போது அப்போ இந்த விஷயங்கள்லாம் மாறி அவங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், மனோதிடம் போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அப்போ இந்த குரு மார்ச் மாசத்துல வக்கர நிவர்த்தி ஆக போறாரு. அந்த நேரத்துல 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரன் வக்ரகதிக்கு போறாரு. அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சுப கிரகங்கள், திரிகோணம் சொல்லக்கூடிய அமைப்புல 5ஆம் இடம் வர்றதுனால சுப கிரகங்கள் இருக்கணும், அந்த இடத்துக்கு சுவருடைய பார்வை கிடக்கணும், அந்த இடம் சுத்தமா இருக்குன்ற அமைப்பு இல்லாம அந்த இடத்துல ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுல இந்த சனீஸ்வரன் மார்ச் மாசம் வக்ரகதிக்கு போறாரு. அவரு ஜூலை மாசம் வரைக்கும் வக்ரகதியில இருக்கும் பொழுது மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றது. இவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள், தடையா இருக்கிற விஷயங்கள், ரொம்ப நாளா கிடைக்காம இருக்கிற விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்கிறது. குறிப்பா சொல்லும் பொழுது இவங்களுக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை தீரும். நீண்ட நாட்களாக சந்தான தடை இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இவங்க நினைச்ச அளவுக்கு பதவி இவங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஜூலை மாசத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. அந்த நேரத்துல ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. அதே நேரத்துல இவங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் பயிற்சி ஆகுறாங்க. இது ஜூன் மாசத்துல நடக்குது. இந்த பயிற்சிகள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இத்தனை நாளா ஜென்ம குருவா இருந்தவர் தனஸ்தானத்துக்கு வராரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அவரு உச்சமாகிறாரு. அப்போ மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்ல குடும்ப அமைப்பை கொடுக்கும். தனஸ்தானத்துல இவங்களுக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாம ஒரு தடை இருந்தது நீங்க போகுது. தனஸ்தானம் மிக சிறந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு செல்வ வளங்கள் கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப அமைப்பு, நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாம இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறது. குடும்பத்துல கணவன் மனைவி வேற்றுமையினால பிரிஞ்சிருக்கிறவங்க சேரக்கூடிய தன்மை, தம்பதிகளுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகள் செஞ்சு சந்தோஷமாகக்கூடிய தன்மை. அதே மாதிரி 2ஆம் இடத்துல குரு உச்சமாகும் போது வாக்குஸ்தானம், அது கல்வி. அப்போ மாணவர்கள் படிப்புல சிறந்த நிலையை அடையிறது. நல்லா தான் படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனா இப்போ மந்தமா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பா வேகமா செயல்பட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிச்சு நல்ல பெயர் வாங்கக்கூடிய தன்மை கிடைக்கும். இது மாதிரி இந்த குரு பகவான் பயிற்சி மிதுன ராசிக்கு சிறந்த யோகங்கள் எல்லாம் கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் ராகு கேது 5ஆம் இடத்துலயும் 11ஆம் இடத்துலயும் இருந்து மிதுன ராசிக்கு அதாவது ஒரு அரசு பண்ற அளவுக்கு அவங்களுக்கு மற்ற கிரகங்கள் எதுவும் வேலை செய்ய விடாம தடை பண்ணிட்டு இருந்த ராகு கேது இடம்பெயர்ச்சி ஆகுது. அது 4ஆம் இடம் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரங்களுக்கு வரப்போகுது.
பொதுவா கேந்திரங்களுக்கு அசுபர்கள் வரும்பொழுது அவங்க வந்து நல்லது செய்வாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராகு கேது பயிற்சி மிதுன ராசியில இருக்கிறவங்களுக்கு பதவியில முன்னேற்றம், மேற்படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய தன்மை, அது மாதிரி வீடு வாகனம் போன்ற ஸ்திர சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்க போகுது. 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது வந்து தொழில வந்து சிறந்து விளங்கக்கூடிய தன்மையை கொடுக்க போறார். நீண்ட நாட்களாக வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் வேலை அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிறந்த வேலை கிடைக்கும். அதே மாதிரி சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், எதிரிகள்னால தொந்தரவு, கடன் பிரச்சனை போன்ற எல்லா விஷயங்களும் விலக போகுது. இதெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சியில கிடைக்குது. இப்படி வருஷம் ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு கோள்கள் சுமாரான பலன்களை கொடுத்துட்டு இருந்தாலும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு ராகு கேது பயிற்சிகள் சிறப்பான பலனை கொடுக்க போகுது. சரி, அது வரைக்கும் எப்படி அதை ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது தசாபுக்திகளை பார்க்கணும். தசாபுக்திகள்னு பார்க்கும் பொழுது இப்போ மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் தசை நடத்தினார்னா அவங்களுக்கு இந்த கோச்சார நிலையில இருக்கக்கூடிய மந்தமான நிலையெல்லாம் ஈஸியா எதிர்கொண்டு நல்லா வந்து வாழ்க்கையில சக்சஸ் பண்ணக்கூடிய தன்மைகள் நடக்கும். அது மாதிரி ராசியாதிபதி சுகாதிபதினு சொல்லக்கூடிய புதன் தசை நடந்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஜென்மகுரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் போன்ற விஷயங்கள்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அவங்க மிகச்சிறப்பா செயல்பட்டு எல்லாத்தையும் சாதகமான நிலைமையை கூட தனக்கு ஏற்படுத்திக்குவாங்க. பாதகமான நிலையிலிருந்து சாதகமான நிலைக்கு வருவாங்க. இதே மாதிரி இவங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி தசை, பாக்கியாதிபம் சொல்லக்கூடிய சனி பகவான் தசை நடத்தும் பொழுதும் இவங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். மாறாக மிதுன ராசியில இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய அங்காரக தசை நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை இவங்களுக்கு மாரகாதிபதினு சொல்லக்கூடிய இயற்கையா இவங்களுக்கு பகையா இருக்கக்கூடிய குரு பகவான் தசையை நடத்தும் பொழுது கொஞ்சம் கஷ்டங்கள் நடக்கும். அப்போ இவங்க சுய ஜாதகத்துல இவங்களுடைய ராசியாதிபதி, லக்னாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி கேந்திரங்கள்லாம் சிறப்பா இருக்கும் பொழுது அந்த தசாபுக்தியில பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம். இப்படியாக கோச்சார நிலை சரியாக இல்லைன்னாலும் தசாபுக்தி நல்லா இருக்கும் பொழுது அதை அவங்க சரியா அந்த கஷ்டங்கள்லாம் தாங்கி வெற்றி நடை போட முடியும். தசாபுக்தியும் சுமாரா இருக்கும்போது சுய ஜாதகன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனால வருஷம் ஆரம்பிக்கும் போதே நமக்கு ஜென்ம குருவா இருக்கு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு அப்படின்னு நினைச்சு மிதுன ராசி அன்பர்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வருஷம் ஃபுல்லா மாணவர்களுக்கு சிறந்த வெற்றி கிடைக்க போகுது. அதே மாதிரி தொழில் திறல இருக்கிறவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை நடக்க போகுது. உத்தியோகஸ்தர்களுக்கு அவங்க நினைச்ச அளவுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் நடக்க போகுது. 2ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது குடும்பத்திலேயும் ஒற்றுமை, தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமா இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது. தனஸ்தானத்துக்கு குரு வர்றதுனால இவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுது. இப்படியா கேந்திரங்கள் ராகு கேது அப்படி இடத்துல வர்றதுனால, கேந்திரங்கள் 4, 10ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துக்கு ராகு கேது வர்றதுனால இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்திரமான விஷயங்கள் நடக்க போகுது. ஸ்திர சொத்துக்கள், சொந்த வீடு, வாகனம், இவங்களுடைய தொழில வந்து ஸ்திரமா இருக்கக்கூடிய தன்மை போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. முதல் 6 மாசம் வந்து நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கும் பொழுது அடுத்த 6 மாசம் இவங்களுக்கு சிறந்த பலன்கள் காத்துட்டு இருக்கு. இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த வருஷத்துல ராசிநாதன் புதன் அப்படின்னு சொல்றதுனால புதன் கிழமைகள்ல மகாவிஷ்ணுவை தரிசிக்கிறது சிறந்த பலன்களை கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ புதன்கிழமை போனோம்னா வந்து 7 வாரம் 9 வாரம் போகிறது அப்படின்றது இல்லாம இந்த வருஷம் முழுக்க புதன்கிழமை அப்படின்னாலே பெருமாளுடைய ஞாபகம் வரணும், மகாவிஷ்ணு போய் தரிசனம் பண்ணணும். இதே மாதிரி இவங்க வந்து பௌர்ணமி நாட்கள்ல பெருமாள் கோயிலுக்கு போறது, அங்க பெருமாளுக்கு வந்து துளசி சாத்துறது, அங்க சத்யநாராயண பூஜை செஞ்சு கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை சாப்பிட்றது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பௌர்ணமி அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது அப்படின்ற விஷயத்த வச்சுக்கணும். முடியும் போதெல்லாம் புதனுடைய ஸ்தலங்கள் சொல்லக்கூடிய திருவெண்காடு, திருவனந்தபுரம் போன்ற கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்துல வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் போக்கி சிறந்த வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இதே மாதிரி மிதுன ராசியில இருக்கிறவங்க இவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம், ஜென்ம குருன்ற போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த வருஷம் முழுக்க
சொந்த வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கிறவங்க வீட்டில் ஒரு துளசி மாடம் அமைச்சு டெய்லி துளசி வழிபாடு 2 நெய் விளக்கு ஏற்றி வச்சு கோலம் போட்டு துளசியை பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரும்போது மிகச்சிறந்த யோகமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். இப்படியா இந்த 2014வது வருஷம் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.